சேர்த்து கட்டி பிடிச்சுக்கிறேன். நான் அப்பவே நினைச்சேன் இந்த நாய்க்குட்டி தான் குலைக்குது. ஓங்கி விட்டன பார். இந்த நேரம் தான் வசதியா இருக்கும். ஆமா, யார் அந்த டிராகுலா? இது அந்த கிழப்பு யாருன்னு கேட்டேன். இது பாருங்க, பெரியவங்கள இந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடாது தெரியுமா? வலிக்குது. வலிக்கட்டும். எங்க பாட்டி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க விட்டலாச்சாரியா படத்துல ஜெயமாலி கூட நடிச்சிருக்காங்க. ஜெகன்மோகன் வர பேயா? இப்பதானே சொன்ன கிண்டல் பண்ணாதீங்கன்னு. எங்க பாட்டி சாதாரண ஆள் இல்ல. அவங்க 16 வயசுல ஜெமினி கணேசன் சார் உங்களை லவ் பண்ணாராம். இது ஜெமினிக்கு தெரிஞ்சா தற்கொலை செஞ்சுக்குவாரு. இவங்க எவ்வளவு நாள் இங்க இருக்காங்க? எங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் இருந்துதான் ஆதரவாகும். என்னங்க, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? என் தங்கச்சி சுபத்ராவை பத்தி. அவளை இன்ஜினியர் செல்வம் பொண்ணு பார்த்துட்டு போனார்ல, அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? சொன்னா நீங்க கோச்சிக்க கூடாது. என் தங்கச்சியோட கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் நாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேங்க. சுபத்ராவோட கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். ஓகே? என்னது? இந்த மன்மதராஜா எனக்காக காத்துட்டு இருக்கிறதுக்கு. ஐயோ, அப்படியே கள்ளச்சாராயம் காய்ச்சற மாதிரி இருக்கீங்க. இனிமே என்கிட்ட இந்த மாதிரி விளையாடக்கூடாது. கோயம்புத்தூர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க தெரியுமா? உண்மையா சொல்றேன். அவர் பெரிய பணக்காரரு. நாட்டாம படத்துல வர மாதிரி வீட்டுக்கு முன்னாடி 5-6 யானை, வீடு முழுக்க நெல்லு. சரத்குமார் மாதிரி உடம்பு. அவர் ஒண்ணும் உங்களை மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் இல்ல. ரொம்ப நல்லவரு. நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். விட்டு வச்சாதானே. ஒரு வகையில பார்த்தா உங்க அம்மாவும் தங்கச்சிங்களும் பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இனிமே உங்க மாமாவை நம்ம ஜாக்கிரதையா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல ஹுசேன்? தேவையில்லை. அவர்கிட்ட இந்த கோடவுன் சார்ஜையும் சாவியும் நாம திரும்ப வாங்கிட்டோம். But still you ought to be on your guard. கௌரி, அப்புறம் நான் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். அந்த டிராகுலா அவங்க பேர் என்ன? பிசாசு. பிசாசு பாட்டி. வெறும் பிசாசு இல்லடா, விட்டலாச்சாரியா பிசாசு. ஐயோ ஈஸ்வரா, பாட்டி காதுல வேண்டுது. அவ்வளவுதான், எல்லாரையும் பேய் ஓட்டிடுவாங்க. சரி, அதை விடு. பாட்டியையும் சுபத்ராவையும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுல நீ தங்கலாம்ல, உனக்கு பாதுகாப்பா இருக்கும். இவ்வளவு பெரிய பங்களால நீ தனியா இருக்க வேண்டாம். என்ன சொல்ற? இனி அந்த வீட்டுல இருந்து வேற எங்கேயாவது ஒரு அடி எடுத்து வச்சா கூட எங்க பாட்டிக்கு அவ்வளவுதான், முடிச்சே நின்னுடும். அந்த வீட்டு மேல அவ்வளவு பாசம். அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். இன்னொரு விதத்துல உங்களுக்கு சௌகரியம். குடிச்சு முடிச்சிட்டல, அப்படின்னா வெளிப்போ. ஹுசேன், நான் இவங்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டுக்கிறேன். எனக்கு கூட ஒரு எருமையோட தான் ஞாபகம் வந்தது. நீங்க வந்து எனக்கு இந்த மாட்டு லோன் வாங்கி கொடுத்தீங்க. தண்ணி ஊத்தி போடுங்க. என்ன என்ன ஆப்ளிகேஷன்? அது ஆப்ளிகேஷன் ஒண்ணும் இல்ல. எதையும் மனம் விட்டு பேசணும்னா இவங்க வேற கூடவே இருக்காங்க. கூட இருந்தா என்ன? கூட இருந்தா என்னவா? பூனைய மடியில கட்டிக்கிட்ட மாதிரி இவங்க என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இவங்களை வெளில அமிச்சு நம்ம 2 பேரும் சும்மா ஜாலியா. ஹலோ, ஆதிவோ பங்களாவா? இது மன்னரன் கம்பெனியா? ராங் நம்பர் தெரியுது இல்ல, போன வீடா ஃபுல். யாருங்க போன்ல? உன் பாட்ட வீட்டுல இருந்து, அதான் மந்திரி ஆபீஸ்ல இருந்து. கேட்டது ஆப்ளிகேஷன் கிடைக்குமா?
போட்டோ எடுக்கணும். கதையெல்லாம் திறந்து அப்ப கேட்டது கடை. சார், சப் கலெக்டர் வரா? அவனை பார்த்தாளா? இல்ல. நீ இங்க இருக்க வேண்டாம், உள்ள போயிட்டு. சரி. Yes, come in. குட் மார்னிங் சார். கௌரி பார்வதி இப்பதான் சப் கலெக்டரா டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருக்கா இல்ல? ஆமா சார். ஒரு அழகான கலெக்டரமா இந்திரலேகா சில வருஷத்துக்கு முன்னால ஆசிட் ஊத்தப்பட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க. உனக்கும் பண்ணணுமா? சார், நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டு அனுப்புனீங்க? ஏன் அவசரப்படுற? ஐ வில் கம் டு தி பாயிண்ட். கள்ளச்சாராய ரைடு விஷயமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னும் எனக்கு மேலிடத்து ரிப்போர்ட் வரல. அப்படி இருந்து எனக்கு தெரியும். நேத்து சட்டசபை முடிஞ்சதும் கட்சி மீட்டிங்ல நீதான் டாபிக். என்ன நான் கேட்கறதெல்லாம் சரிதானே? என்ன பேசாம நிக்கிற? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல சார். ஓஹோ, எந்த விஷயத்தையும் உங்களுக்கு நேரடியா சொன்னா தான் புரியும்னு நினைக்கிறேன். am I right? சொல்ல வேண்டிய விஷயத்தை நேரடியாவே சொல்லுங்க சார். I will understand. Stop it. Look, உனக்கு புரியலையா? நல்லா கேட்டுக்க. நடு ரோட்ல எவனோ ஒருத்தன் கத்தியால குத்தி செத்து போனானே, கள்ளச்சாராய வியாபாரி. அதான் அந்த எபினேஸ். Sir, please mind your words. என்ன அவன் பேரு? ஓ, ஹீரோ. Come on. உன்னதான் கேக்குறேன். Captain Jacob Stephen Charles. கேப்டன், shut up. Now look. அவன மாதிரி பொறுக்கிங்களுக்கு ஒத்தாசை பண்றதுக்கு இல்ல உன் பதவி. என்ன புரிஞ்சுதா? இனிமே அந்த சார்லஸோட ஏதாவது தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா உன்னை தொலைச்சிடுவேன், தீர்த்து கட்டிடுவேன். ஓ சப் கலெக்டர் இடத்தை உடைச்சிடுவேன். Stop it. Get out. Sir, please. என்ன வேணும்? நான் சொல்றதையும் கொஞ்சம் நீங்க கேட்கணும். வெளியில போன்னு சொன்னேன், புரியலையா? போறேன் சார். ஆனா நீங்க குற்றம் சொன்ன மாதிரி என் பதவியையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி சார்லஸுக்கு நான் உதவி செய்ய நினைச்சாலும் அவர் அதை ஏத்துக்க மாட்டாரு சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். அவரு ரொம்ப உயர்ந்தவர். வாயை மூடிட்டு வெளியில போன்னு சொன்னல. இல்ல சார், இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும். ஒரு நிமிஷத்துல பதவியில இருந்து என்னை எடுத்துட முடியும்னு நீங்க மிரட்டினீங்கல்ல. ஆனா நீங்க சொன்ன அந்த சாராய வியாபாரி சார்லஸுக்காக இதை விட எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் சரி எடுத்து குப்பை தொட்டில வீசிட்டு போயிடுவா சார் இந்த கௌரி பார்வதி. சோ உத்தியோகத்துல இருந்து எடுத்துருவேன்னு பயமுறுத்த முயற்சிக்காதீங்க. உங்களை மாதிரி ஒரு சீப் பொலிட்டிஷியனோட சில்லித்தனமான கோவத்தை பார்த்து பயந்து நடுங்கிறவ இல்ல சார் இந்த சப் கலெக்டர் கௌரி பார்வதி. Now please bear it in your mind and thank you for the patient hearing. சார், இப்ப என்ன செய்யறது? போடா சும்மா. கண்ணுல ஒண்ணும் இல்ல, கண்ணாடி உடைஞ்சதை பார்த்து பயந்துட்டு. சரி விடுங்க, வாங்க போலாம். உட்காரு, கொஞ்சம் தொட்டுக்கிறேன். என்ன? கொஞ்சம் தொட்டுக்கிறேன்னு. லொல்லு பண்ணாதீங்க. லொல்லா? காயம் ஆறி போச்சான்னு பாக்கிறதுக்குள்ள லொல்லு கிளுங்கிறிய. திருட்டு பையன். இருங்க இருக்காரு. என்னடா இங்க நின்று தலைய சொல்லிட்டு இருக்க? அது வந்து அண்ணன் இங்கதான் இருக்காரு. அண்ணன் போன் வந்துகிட்டே இருக்கு, கொஞ்ச நேரம் இருங்க. ஏண்டா சார்லஸ், இங்க பாருங்கம்மா, காயத்துல போட்டு குத்துறாரு, ரொம்ப மோசம். ஏண்டா அவகிட்ட ரொம்ப பண்ணிட்டு இருக்க? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்று. யாரு? அது வந்து அம்மா தான். அம்மா இல்ல, குணசீலன். குணசீலன், தலைவர் குணசீலன். ஹலோ அண்ணா, கட் ஆயிடுச்சு. இப்ப ஒரு கட்சி ஆபீஸ்ல இருக்காராம். இப்ப நாம அங்க போனோம். நீ எது கழுவுற? என்னடா? சும்மா சும்மா எடுத்து விட்டுணும்.
கடைசியில ஒவ்வொருத்தரும் சென்டிமெண்டா பேசி அவங்க நழுவிட்டீங்க.